தம்பி கொஞ்சம் இந்த லாட்டரியை சுரண்டியா? இல்லன்னா வடாப்பாவ் வேணுமா? வடாப்பாவ். நீங்களா என்ன ஜென்மண்டா எப்படி போட்டு அடிக்கிறீங்க? எல்லா வருஷமும் எங்களை ஸ்குவிட் கேம்க்கு கூட்டிட்டு போவாங்க. அப்புறம் எங்களை இந்த பைத்தியக்காரத்தனத்தை பண்ண வைப்பாங்க. திரும்ப திரும்ப 1000 தடவை கிட்டேயாவது. ஆமா, கேமராவை இந்த ஆங்கிள் வச்சிருக்காங்க. இதுதான் எங்க கிராமம். ரொம்ப அழகா இருக்குல்ல? இந்த ஆள் நான் எப்ப கக்கா போனாலும் கண்ட மாதிரி பார்ப்பான். அதனாலே இந்த ஆளை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயம். அப்புறம் இந்த ஷாட் இப்பதான் என்ன ஸ்குவிட் கேம்க்கு கூட்டிட்டு போனாங்க. ஆனா இந்த பாட்டை அவங்க ரெக்கார்ட் பண்ணல. அவனுங்க கட்டையாலேயே கழுத்து அடிச்சு அப்புறம் என் காலை கண்டம் பண்ணிட்டானுங்க. வெல்கம் டு ஸ்குவிட் கேம். இங்க ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். அட்டென்ஷன், பன்னி டேங்க் நிறைந்து விட்டது. தயவு செய்து மோட்டரை அமர்த்தவும். மோட்டர் அமர்த்தா? ஏலே சரி சரி சார். ஆமா, சுவிட்ச் எங்க இருக்கு? சீக்கிரம்டா, காயின்ஸ் எங்களுக்கு கலர் ஏறும் போல. சார் ஃப்ரண்ட் மேனுக்கு மட்டும் தான் பட்டன் எங்க இருக்குன்னு தெரியும். இப்போ அந்த ஃப்ரண்ட் மேன் எங்கடா? ஏங்க டேய் டேய் அது ஏன் கறறா? ஸ்குவிட் கேம்க்கு திரும்ப உங்களை வரவேற்கிறேன். சில டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுவோம். டே மாஸ்க் முடிஞ்சீங்களா? என் கேமரா திரும்ப கொடுங்கடா. நான் வீடியோ போடணும்டா. எனக்கா எத்தனை பொண்ணுங்க காத்துட்டு இருக்காங்க தெரியுமா? அப்புறம் என் பின்னாடி எத்தனை புள்ளிங்க சுத்துறாங்கன்னு தெரியுமா? எல்லாரும் வாய முடுங்கடா. தம்பி யூடியூபர், நீ இத்தனை வீடியோ போட்டியே, ஏதாவது ஒரு பொண்ணாத பின்னாடி சுத்துதா? ஆரா என்னைக்குமே நெகட்டிவ்ல தான்டா இருக்கு. உன்னோட மொத்த ஆரா கடன் 2 பில்லியன், சிக்மா முஞ்சனுக்கு -3 பில்லியன், சிம்பான்சினி பனானிக்கு 4 பில்லியன், அப்புறம் இந்த சூனியக்கார கலவிக்கு 7 பில்லியன், லீ லாரிலாக்கு -9 பில்லியன், அப்புறம் பொம்பர் டீலோ குரோக்கடைலோக்கு மட்டும் -10 பில்லியன் இருக்கு. குஞ்சால இத அவன் பரம்பரை அடைக்கணும் போலயா? நான் யார இந்த பொம்பரில குரோக்கடிலோ? நான் தான் பொம்பரில குரோக்கடிலோ. என்னால ஒரு பிள்ளைங்களை இம்ப்ரெஸ் பண்ண முடியாது. அதுக்கு என்ன இந்த நாட்டுல ஒரு பிள்ளை கூட என்ன பார்க்காத அளவுக்கு ராசி கட்ட விட்டா நானு. நான் என்ன பண்றது? இல்ல இவனுக்கு யாராவது தண்ணி கொடுங்கடா. ஏங்க இங்க ரொம்ப சூடா இருக்குங்க. என் வண்டி நான் வந்துட்டேன். என்ன இங்க இருந்த வண்டியை காணோம்? யாரா நீங்களா பீகர் இருக்காங்களா? அடே கோட்டை கொடுங்கடா. சலோ, நான் ஒரு ஃப்ரீ ஸ்டைல் ராப்பர் தெரியுமா? நீ என்ன வார்த்தை சொன்னாலும் அதுல இருந்து உனக்காக நான் ஒரு பாட்டு எடுத்து கொடுத்துருவேன். அப்படியா? அப்ப பாடுங்க. சரி, நான் பாடுற வார்த்தையை மட்டும் சொல்லு. மைட்டோகாண்ட்ரியா. ஆள விடுமா. வெயில பொழக்குதுங்க. தண்ணி ஐயா, தண்ணி கொடுங்க சாமி. தர்ம பிரபு, கொஞ்சம் தண்ணி கொடுங்களே. என் தொண்டை ரொம்ப துவண்டு போச்சுங்க ஐயா. தம்பி, உனக்கு தண்ணி வேணுமா? பிலோ பீகரிஸ், மாஸ்கை விடாதீங்கடா. ஸ்குவிட் கேமின் விளையாட்டுகள் தொடங்கி விட்டது. ஸ்குவிட் கேமோட அடுத்த கேம் ஸ்ட்ரீட் கிரிக்கெட். 4-6. ஏன்பா தம்பி, இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாண்டுருக்கியா இல்லையா? வீட்டுக்கு அடிச்சா அவுட்டு, 1 பீச் பிடிச்சா அவுட்டு, சாக்கடையில் அடிச்சா அவுட்டு, அந்த பொம்மை முகரையில் அடிச்சா தெரியும்டா, அவுட்டு தானே? இல்ல அது 6. அப்ப அந்த பொம்மை முகர அடிச்சா 4ஆ? அது அவுட்டு. அடங்கொய்யால. டே சோனு, வேமா வீட்டுக்கு வா. எங்க அம்மா கூப்பிடுறாங்கப்பா, நான் வீட்டுக்கு போகணும். அதுக்கு ஏன்டா பேட் எடுத்து போற? அப்புறம் எப்படி எங்க அப்பா என்ன அடிப்பாரு? அம்மா வந்து அவங்க அம்மா குறுக்க வந்து கெடுத்துறாங்க. அது சரிடா, அவங்க அம்மாவால எப்படி ஸ்குவிட் கேம்குள்ள வர முடிஞ்சது? அப்புறம் இவன் எப்படி ஸ்குவிட் கேமை விட்டு வெளியே போறான்? ப்ரோ, இப்பதான் உங்க அம்மா கூப்பிட்டாங்க. எந்த ஒரு கேம்காகவும் அவனை தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா உலகத்துல தாயை விட பெரிய சக்தி எதுவும் இல்ல. சவள அந்த ஃப்ரெண்ட் மேனங்கடா, அப்பல இருந்து அவனை பார்க்கவே முடியல. பேசாம கூமாப்பட்டிக்கே போயிருக்கலாம். என்ன தம்பி, கொஞ்சம் லாட்டரியை சுரண்டியா? அடங்கொப்பன் தாமரபரணியில தலைமுழுக